நல்ல நடிகன்கிறத விட நல்ல மனுஷன்னு பேர் எடுக்கிறது தான் என் லட்சியம் என்று சொல்லியதைப் போல இன்று தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோரின் மனங்களை வென்று அதே மக்களால் கேப்டன் என்று பேர் அன்போடு அழைக்கப்பட்டு நிரப்ப முடியாத வெற்றிடத்தை இன்று மக்கள் மனங்களில் விட்டு சென்றிருக்கிறார் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த். 1980களின் திரையுலகில் தன்னுடைய ஸ்டைலால் ஒருபுறம் ரஜினியும் தன்னுடைய நவரச நடிப்பால் ஒருபுறம் கமல்ஹாசனும் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த வேளையில் புதிதாக உருவாகும் ஒரு நடிகர் இவர்களுக்கு போட்டியாக முடியுமா என்று அனைவரும் ஏளனம் செய்ய தன்னுடைய இயல்பான பேச்சாலும் ஆவேசமான நடிப்பாலும் சமூக கருத்திருக்கும் தனது படங்களாலும் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர்தான் கேப்டன் விஜயகாந்த். அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் யாருக்கும் அஞ்சாமல் துணிச்சலாக தனக்கென ஒரு பாணியை உருவாக்கினார். இன்றும் போலீஸ் வேடம் என்றால் சட்டென்று மக்கள் மனங்களில் தோன்றுவது விஜயகாந்தின் முகம்தான். திரையில் மட்டுமல்லாமல் தன்னுடைய வெளிப்படையான வெள்ளந்தியான பேச்சுகளாலும் உதவும் மனப்பான்மையினாலும் நிஜ வாழ்க்கையிலும் மக்களின் கதாநாயகனாகவே வாழ்ந்தார் விஜயகாந்த். இப்படி கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த் பற்றிய முக்கியமான 10 சம்பவங்கள் என்ன என்று தெரியுமா? விஜயகாந்தில் இருந்து கேப்டனாக மாறினார். தனது திரையுலக பயணத்தில் பல வெற்றி படங்களை அளித்திருந்தாலும் கேப்டன் என்று அவரோடு நீங்காத பெயரை அவருக்கு பெற்று தந்த படம் கேப்டன் பிரபாகரன் தான். திரையுலகில் ஜாம்பவான்களாக இருந்த ரஜினிக்கும் சரி கமல்ஹாசனுக்கும் சரி அவர்களுடைய 100வது படத்தை வெற்றியடைய செய்ய முடியவில்லை. விஜயகாந்த் ஒருவர்தான் தன்னுடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன் வழியே பெரும் வெற்றியை ஈட்டினார். அதிலிருந்து ரஜினி கமலுக்கு சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் பட்டம் போல கேப்டன் என்ற அடைமொழியோடு விஜயகாந்த் அழைக்கப்பட்டார். அதிலிருந்து அவர் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் பாணியை மாற்றினார். அதன் பின்னரே சேதுபதி IPS, ஹானஸ்ராஜ் போன்ற படங்களில் போலீஸ் வேடங்கள், மக்களுக்காக பணியாற்றும் வேடங்கள், வறுமையை ஒழிக்கும் விவசாயிகளுக்காக போராடும் வேடங்கள் என்று ஏற்று நடிக்க தொடங்கினார். அதன் வழியே மக்கள் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தார். திரையில் தோன்றி மக்களுக்காக போராடும் விஜயகாந்தை மக்கள் யாரும் அந்த கதாபாத்திரமாக பார்க்கவில்லை, கேப்டனாகவே பார்த்தனர். எம்ஜிஆரின் தீவிரமான ரசிகராக இருந்தவர் அவரை போலவே தனது திரை பயணத்தால் பின்னாளில் அரசியலிலும் வென்றார். நடிகரில் இருந்து நடிகர் சங்க தலைவர். அடுத்ததாக 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். அவர் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்ற போது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது. அதை ஒரு தடையாக பார்க்காமல் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலமாக கடனை அடைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். அதோடு நடிகர் சங்கத்தை சமூக பிரச்சனைகளுக்காகவும் பயன்படுத்தினார். 2002ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகத்துக்கு மின்சாரம் இல்லை என்ற போராட்டத்தை நெல்லையில் நடத்தினார். ரசிகர் மன்றங்கள் வழியே சேவைகள். டாப் ஹீரோவாக விஜயகாந்த் திரையுலகில் வலம் வந்த வேளையில் அவருக்கு ரசிகர் மன்றங்கள் உருவாக்கப்பட்டன. மகளிருக்கு இலவச தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் கொடுப்பது, இலவச திருமணங்கள் நடத்தி வைப்பது என்று ரசிகர் மன்றம் மூலமாக சமூகத்துக்காக பல சேவைகளை செய்து வந்தார் விஜயகாந்த். சுனாமி பேரிடர், குஜராத் பூகம்பம், கார்கில் போர் உள்ளிட்ட துயரங்களின் போது ஏராளமான நிவாரண உதவிகளை அனுப்பி உதவினார். தொடக்கத்தில் அரசியலில் களமிறங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுபோன்ற சேவைகள் செய்யாவிட்டாலும் பின்னாளில் ஏன் அரசியலில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடாது என்று அரசியலில் இறங்கவும் முடிவெடுத்தார். 2000ஆம் ஆண்டிலே தன் ரசிகர் மன்றத்துக்கென்று தனி கொடியை உருவாக்கினார் விஜயகாந்த். அரசியல் என்ட்ரி. 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த பலரும் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றனர். இதுவே அவரது அரசியல் வருகைக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து 2002இல் இருந்து தான் நடிக்கும் படங்களில் தனது கட்சி கொடியையும் அரசியல் ரீதியான வசனங்களையும் தவறாது இடம் பிடிக்க வேண்டும் என்று உறுதி செய்தார். விஜயகாந்த் விசஸ் ராமதாஸ். திரைப்படங்களில் அரசியல் வசனம் பேசத் தொடங்கவும் விஜயகாந்த் அரசியலில் போட்டியாக இறங்கப் போகிறார் என்பதை ஊர்ஜித்து அவருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க தொடங்கின ஆளுங்கட்சிகள். எல்லாவற்றையும் சமாளித்து அரசியலில் ஈடுபடுவதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் விஜயகாந்த். அப்போது வெடித்ததுதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் விஜயகாந்துக்கும் இடையேயான மோதல். 2002இல் பாபா பட விவகாரத்தில் ரஜினிக்கும் ராமதாசுக்கும் இடையே ஒரு யுத்தமே நடந்தது. அப்போது நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் ரஜினிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து ராமதாஸை எதிர்த்தார். மிக பெரும் சர்ச்சையாக அது மாறிப்போனது. அந்த சமயத்தில் பேசிய விஜயகாந்த்
தன் சுயநலத்துக்காக சாதிய அரசியலை கையில் எடுக்கிறார் என்று ராமதாஸை விமர்சித்திருந்தார். அதோடு அன்புமணியையும் மக்களை சந்திக்காமல் எம்பி ஆவதே தப்பு, அதிலையும் மந்திரியாவது அயோக்கியத்தனம் என்று கடுமையாக சாடி பேசினார். அங்கு தொடங்கியது ராமதாசுக்கும் விஜயகாந்துக்கும் இடையேயான மோதல். புது கட்சி தொடக்கம். 2005ஆம் ஆண்டில் அதிரடியான அரசியல் என்று ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் 2005 செப்டம்பர் 14 அன்று மக்கள் படைசூழ மாபெரும் மாநாட்டை மதுரையில் நடத்தினார். 5 மணிக்கே கூட்டம் ஆரம்பித்தாலும் இரவு 9:32 மணிக்குத்தான் ராசி பார்த்து கட்சியின் பெயரை அறிவித்தாராம் விஜயகாந்த். காரணம், கூட்டுத்தொகை 5 வர வேண்டும் என்பது ஜோசியர் கணிப்பார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் கட்சியின் பெயர், நோக்கம், கொள்கைகள் ஆகியவற்றை அறிவித்தார் நடிகர் விஜயகாந்த். அரசியலில் எம்ஜிஆரின் வழித்தோன்றலாகவே தன்னை காட்டிக்கொண்டார். அதற்கு முன்பு வரை கலைஞர் கருணாநிதியுடன் நெருக்கம் காட்டி வந்தாலும் கட்சி ஆரம்பித்த பின்னர் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயலலிதாவை விட கலைஞரைத்தான் அதிகம் விமர்சித்தார் விஜயகாந்த். கல்யாண மண்டபம் இடிப்பு. கோயம்பேட்டில் மேம்பாலம் கட்டுவதற்காக விஜயகாந்திற்கு சொந்தமான ஆண்டாள் அழகர் மண்டபத்தை இடிக்க உத்தரவு பிறப்பித்தது மத்திய அரசு. அதுவே விஜயகாந்துக்கும் திமுக அரசுக்கும் விரிசல் விழ தொடங்கிய ஆரம்ப புள்ளி என்றும் சொல்லலாம். ஏனெனில் அப்போது மத்தியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் திமுகவை சேர்ந்த TR பாலு. எவ்வளவு போராடியும் விஜயகாந்தால் அவருடைய மண்டபத்தை காப்பாற்ற முடியவில்லை. பொருளாதார ரீதியாகவும் அவருக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியது அந்த கல்யாண மண்டப இடிப்புதான். அதில் மீதம் இருந்த இடத்தை கொண்டு தேமுதிகவின் தலைமை கழகத்தை அமைத்தார் விஜயகாந்த். அந்த சம்பவம் முதலே அதிரடியாக அரசியல் செய்யவும் தொடங்கினார் அவர். தேர்தல் களத்தில் முதல் அடி. அரசியலுக்கு நான் பிழைக்க வரல, உழைக்க வந்திருக்கிறேன் என்று அரசியல் களத்தில் முழங்கினார் விஜயகாந்த். 2006 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது தேமுதிக. புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் எப்படி வெற்றி பெறும் என்ற கேள்வி எழுந்தபோது மக்களுடனும் கடவுளுடனும் தான் கூட்டணி என்று தீர்க்கமாக கூறினார் கேப்டன். யாரும் எதிர்பாராத விதமாக விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார் விஜயகாந்த். பாமக வலிமையாக இருக்கும் தொகுதி விருத்தாச்சலம். அப்படிப்பட்ட தொகுதியில் ராமதாஸ் உடனான பலத்த மோதல் இருந்தும் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்றும் காட்டினார் விஜயகாந்த். முதல் முறை தேர்தலை சந்திக்கும் கட்சி கணிசமான அளவில் ஓட்டு வங்கியை பெற்றிருந்தது. அந்த தேர்தலில் அதிமுக தோற்றதுக்கும் திமுக மிக பெரும் வெற்றியை பெற முடியாமல் போனதுக்கும் தேமுதிகவின் என்ட்ரியே காரணம் என்று பெருமளவு பேசப்பட்டது. அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கூட்டணிக்காக போட்டி போட்டனர் திராவிட கட்சிகள். 2011 அதிமுகவுடன் கூட்டணி. 2011 முதலே விஜயகாந்துக்கும் சரி தேமுதிகவிற்கும் சரி எழுச்சியும் பின்னர் வீழ்ச்சியும் நடைபெற்றது. அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மீது மக்களிடையே கடுமையான எதிர்ப்பலை இருந்தது. அதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்த விஜயகாந்த் கட்சி தொண்டர்களின் கருத்தை ஏற்று அந்த முறை கூட்டணி வைக்க முடிவெடுத்தார். திமுகவின் குடும்ப ஆட்சி, விலைவாசி உயர்வு, கரண்ட் கட் ஆகியவற்றை காரணங்களாக கூறி அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதாக அறிவித்தார். திமுகவின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்த காரணத்தால் மிக பெரும் வெற்றியை பெற்றது அதிமுக. எதிர்க்கட்சி தலைவரானார் விஜயகாந்த். ஆனால் ஆட்சி அமைத்த சில மாதங்களிலேயே அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே மோதல் வர தொடங்கியது. பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு போன்றவற்றை குறித்த விவாதம் சட்டமன்றத்தில் வலுக்க அதிமுகவினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே மோதல் தொடங்கியது. அதுவரை யாரும் எதிர்த்திராத ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் வைத்தே துணிச்சலாக பேசினார் விஜயகாந்த். அவர் முன்னிலையில் விஜயகாந்த் நாக்கை துருத்தி ஏ என அதிமுகவினரை எச்சரிக்கவும் செய்தார். சட்டமன்றத்தில் நடந்த அந்த சம்பவமே விஜயகாந்தின் வீழ்ச்சிக்கும் வித்திட்டதாக சொல்லப்பட்டது. தேமுதிகவின் விஜயகாந்துக்கு நெருக்கமாக இருந்த மாஃபா பாண்டியராஜன், நடிகர் அருண் பாண்டியன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் சாயத் தொடங்கினர். அதன் நீட்சியாக 8 எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்ய எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தையும் தன்னால் பதவிக்கு வந்தவர்களாலேயே இழந்தார் விஜயகாந்த். அதன் பின்னர் அவர் உடல்நிலையும் சரிய தொடங்கவே மெல்ல மெல்ல வீழ்ச்சி பாதையில் செல்ல தொடங்கியது தேமுதிக. மக்கள் நல கூட்டணி. தேமுதிக இனி மீண்டு வரவே முடியாது என்ற நிலையில் வந்ததுதான் 2016 சட்டமன்ற தேர்தல். பழம் நழுவி பாலில் விழும் என்றும் இந்த முறை தங்களோடு கூட்டணி அமைப்பார் என்று நம்பினர் திமுகவும் கலைஞர். ஆனால் வேறு மாதிரியான முடிவை எடுத்தார் விஜயகாந்த். கலைஞரின் நம்பிக்கையை மட்டுமல்லாமல் தன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் நம்பிக்கையையும் உடைத்த விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் இணைய முடிவெடுத்தார். மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விசிக ஆகியோர் அடங்கிய மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலும் ஏமாற்றத்தில் முடிந்தது. விஜயகாந்தின் துணைவியார் பிரேமலதா தலையிட்டால் தான் இது போன்ற முடிவுகளை எடுக்கிறார் விஜயகாந்த் என்று கட்சியின் நிர்வாகிகளை முறையிட தொடங்கினர். அந்த தேர்தலில் 104 தொகுதிகளில் போட்டியிட்டு 103 தொகுதிகளில் டெபாசிட்
டெபாசிட்டை இழந்தது தேமுதிக. கட்சியின் நிறுவனர் விஜயகாந்தே உளுந்தூர்பேட்டை தொகுதியில் டெபாசிட்டை இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இப்படியாக விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கை அதோடு வீழத் தொடங்கியது எனவும் சொல்லலாம். அரசியலில் கூட்டணி முடிவுகள் போன்ற காரியங்களில் சிறு சிறு தவறான முடிவுகள் எடுத்திருந்தாலும் மக்கள் மனங்களில் உயரமான இடத்தை பெற்றிருக்கிறார் விஜயகாந்த். அவர் சொன்னதை போல ஒரு மனிதனாக இன்று வென்றும் இருக்கிறார். இன்று அவர் இல்லாவிட்டாலும் அவரின் பெருமை என்றும் அவர் பெயரை சொல்லும்.